நான் ஒருத்தரை மீட் பண்றேன். அப்ப அவர் தான் ஒரு வயலின் பிளேயர்னு சொல்றாரு. அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், இவர் ப்ளே பண்றதை கேட்டா நல்லா இருக்குமே. அதே மாதிரி நான் ஒரு பெயிண்டரை மீட் பண்றேன். நான் அவர்கிட்ட கேட்கிற முதல் விஷயம், உங்க பெயிண்டிங்ஸ் நான் பார்க்கலாமா? இந்த மாதிரி நான் யாரை மீட் பண்ணாலும் அவங்களோட வேலையை பத்தியோ இல்ல அவங்க ரொம்ப பிடிச்சு செய்யற விஷயத்த பத்தியோ நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். இதே மாதிரி தான் நான் எப்பவும் இருந்தேன்றது இல்ல. என்னோட விருப்பங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தது. என்னோட ஃபேவரட்டான விளையாட்டு, எனக்கு பிடிச்ச மியூசிக், என்னுடைய வேலை, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. காரணம் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தது. எனக்கு தெரியாத எந்த ஃபீல்டு மேலயும் எனக்கு ஆர்வம் இருந்ததே இல்ல. ஏன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தேன். அப்படி யாராவது என்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது அப்படின்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அவங்க முடிச்ச உடனே என் மைண்ட்ல இருந்த எல்லா விஷயத்தையும் கொட்டிடுவேன். அதுல அதிகமா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் இருக்கும். முதல் முக்கியமான பாயிண்ட் இதுதான். மற்றவரை புரிந்து கொள்ள உண்மையான ஆர்வத்தை காட்டவும். இதை செய்யறதுனால உங்க வாழ்க்கையில அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படுங்க. நம்ம எப்ப பேசலாம் அப்படின்னு யோசிக்காம மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத கவனிக்கும் போது நம்ம நிறைய கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பேசுறவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியா தெரியும். உங்க வாழ்க்கையில நீங்க சில பேரை மீட் பண்ணிருப்பீங்க. எல்லாத்த பத்தியும் தப்பாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுல சிலரை நீங்க திருத்தவும் முயற்சி பண்ணிருப்பீங்க. உண்மையை சொல்லுங்க, அதுல எத்தனை பேர் மாறினாங்க? எத்தனை பேர்கிட்ட அது வெறும் ஆர்குமெண்ட்ல போய் முடிஞ்சிருக்கு? ஒரு மனிதரோட ஒப்பீனியனை நம்ம தலைகீழ மாத்த முடியாது. குறிஞ்சி பூ மாதிரி அபூர்வமா சிலர் தான் நல்லதை கேட்டுப்பாங்க. இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் இதுதான். முடிந்தவரை வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். இன்னொரு மனிதரின் கருத்தை மதிக்க பழகுங்கள். அந்த மனிதர் சொல்ற விஷயம் உங்களை பாதிக்காத வரைக்கும் ஆர்குமெண்ட்ல ஈடுபடாதீங்க. அடுத்ததா, என்னோட இந்த சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் பெறணும்ன்றது என்னோட கோலா வச்சுப்போம். அதுக்கு நான் உங்ககிட்ட வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், சோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இந்த வீடியோஸ் முடிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃபியூச்சர்ல வீடியோ ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கும்? இதுதான் மூணாவது பாயிண்ட். மத்தவங்களுக்கு எது முக்கியம்ன்றத புரிஞ்சு அதன் வாயிலாக நம்மளுடைய பாயிண்ட சொல்லணும். தமிழ்ல சொல்ற பழமொழி மாதிரி தான் இது. ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். இது இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 ஐடியாஸ் மட்டும்தான். இந்த புத்தகத்தை நீங்க இதுவரைக்கும் படிக்கலன்னா கண்டிப்பா படிங்க. தன்னை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.